தவக கூட்டத்தில் பாட்டில் வீசப்பட்டது தொடர்பாக 2 பேர் கைது. மதுபோதையில் சண்டையிட்டபோது வீசியதாக வாக்குமூலம். தவத கூட்டத்தில் பாட்டில் வீசப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதி தவக வேட்பாளரான ஆதவ் அர்ஜூனா அறிமுக கூட்டம் அயனாவரத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகி நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருந்தபோது பெண்கள் அமர்ந்திருந்த இடத்தில் உடைந்த கண்ணாடி, பாட்டில் துண்டுகள் வந்து விழுந்தது. இதில் கீழ்ப்பாக்கம் குட்டியப்பன் தெருவைச் சேர்ந்த கலைவாணி 45 என்பவர் காயமடைந்தார். மேலும் கூட்டத்தில் இருந்தவர்கள் பயந்து அங்கிருந்து கலைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தவக சார்பில் அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்தின் அருகே உள்ள லாட்ஜில் தங்கியிருந்த இருவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். இதில் பிடிபட்டது அயனாவரம் பொன்வேல்புரத்தைச் சேர்ந்த அப்புகுட்டி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ரித்திக் 19 என்பது தெரியவந்தது. அப்புகுட்டி மின்வாரியத்தில் ஒப்பந்த அடிப்படையிலும் ரித்திக் ஏசி மெக்கானிக்காக வேலை செய்து வருவதும் தெரியவந்தது. நண்பர்களான இருவரும் லாட்ஜில் இருந்ததும் மதுபோதையில் சண்டையிட்டதில் மதுபாட்டிலை ஒருவர் மீது ஒருவர் வீசியதில் தவறுதலாக மதுபாட்டில் உடைந்து தவவெக பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருந்த பெண் மீது விழுந்து இடது கால் முட்டியில் காயம் ஏற்பட்டது தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர்.